பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தொழில்முறை நிபுணர்களின் மாநாடு. பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் வணிக வல்லுநர்கள் மேம்பாட்டு மையம் மற்றும் வணிகவியல் துறை, இந்திய பட்டய கணக்கறிஞர்கள் நிறுவனம், இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனம், இந்திய செலவு கணக்கறிஞர்கள் நிறுவனம் மற்றும் பட்டய சான்றளிக்கப்பட்ட கணக்கறிஞர்கள் சங்கம் போன்ற பல்வேறு தொழில்முறை அமைப்புகளுடன் இணைந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு ஜிஆர்ஜி விளையாட்டு அரங்கில் தொழில்முறை நிபுணர்களின் மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வில் புகழ்பெற்ற தொழில்முறை வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் தொழில் வல்லுநர்கள் தங்களின் நிபுணத்துவத்தை வணிகவியல் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு கல்விசார் கருத்துக்களை சமகால தொழில்முறை சூழலுடன் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மதிப்புமிக்க தளமாக அமைகிறது. இந்த மாநாட்டில் வணிகவியல் பிரிவுகளை சேர்ந்த சுமார் 3000 மாணவர்கள், தொழில்முறை தகுதி பெற்ற 200 முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொழில்முறை படிப்புகளை பயிலும் 350 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் கோவை கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் செயலர் டாக்டர் நா. யசோதாதேவி வரவேற்புரை வழங்கினார். கோவை வருமான வரித்துறை தலைமை ஆணையர் அருண் சி. பரத் ஐஆர்எஸ் சிறப்புரையாற்றி விழாவிற்கு தலைமை தாங்கி ஐஏஐயின் எஸ்ஐஆர்சி மண்டல குழு உறுப்பினர்கள் சிஏஎஸ் ராஜேஷ், ஐசிஏஐ கோவை கிளையின் தலைவர் சிஏஆர் சதீஷ், ஐசிஎஸ்ஐ கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் சிஎஸ்சி சகுந்தலா, ஐசிஎம்ஏஐ கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் சிஎம்ஏசி மகேஸ்வரன் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள குளோபல் எஃப்டிஐ நிறுவனர் சிஏ நாராயணன் நம்பியார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, ஏசிசிஏ, சிபிஏ மற்றும் சிஎஃப்ஏ போன்ற புகழ்பெற்ற தொழில்முறை படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த 95 முன்னாள் மாணவர் தங்களின் சாதனைகளுக்காக கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவர் வல்லுநர்களின் நிபுணத்துவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இறுதியில் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி. ஹாரதி நன்றியுரையாற்றினார்.